அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற இன்று 30/11/2024 தேதியான இன்று இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறுங்க. அந்த வகையில கும்பராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல இன்னல்களுக்கு பரிகாரம் செய்கிறோம். சில நேரம் பலிக்கிறது, சில நேரம் பலிப்பதில்லை. ஏன் பலிக்கவில்லை என்று குழம்புகிறோம். பரிகாரங்கள் இப்படியாக முடிவில்லாமல் தொடர்ந்தாலும் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் தடுமாறுகிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது முதலில் ஒரு பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டுகிறது, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கூடுகிறது, முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது, ஆத்ம பலத்தையும் அதிகரித்து இந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நீக்கி நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது. அதனால்தான் பரிகாரத்தை சொல்லும் போது அழுத்தமாக சொல்வார்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள். பரிகாரம் செய்வதில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அதை போல் செய்யும் நாளும் மிக மிக முக்கியங்க. அந்த வகையில பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்ய சொல்கிறார்கள். இதற்கு பிரத்யேகமான காரணம் இருக்கிறது. அமாவாசை என்பது ஒரு அற்புதமான நாள். உண்மையில் ஒரு செயலில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகின்ற அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரங்க. இதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்குங்க. அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறதுங்க. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள். சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்பார்கள். சூரியனை சாட்சியாக வைத்து கொண்டுதான் இந்த காரியங்களும் நாம் செய்கிறோம். நாம் செய்த நல்லது கெட்டது அனைத்திற்கும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருக்கிறார்கள். இரண்டும் ஒளி கிரகங்கள். ஆத்மகாரகன் மனோகாரகன் சேர்ந்திருக்கின்ற நாள் அமாவாசை. உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூடி நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராயச்சித்தம் செய்யும் போது இந்த மூன்றும் இயல்பாக இணைந்த ஒரு நாளாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அமாவாசை நாளை மிக சிறப்பான ஒரு நாளாக சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும், களபலி தர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனாக சகாதேவனிடம் போய் கேட்கின்றான். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை. அந்த நாளில் முறைப்படி களபலி தந்து அடிப்படை பூஜையை செய்துவிட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை பின்னால் கண்ணன் மாற்றுகின்றான். இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல, அமாவாசையில் தான் களபலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கும் சாஸ்திர உடன்பாடுதான். ஆனால் அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரிய சந்திரர்களை வரவழைத்து இணைத்து நேர்த்தார் கடனை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்கள் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசை முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனன். துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் களபலி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களபலி கொடுத்து வெற்றியை அடைகிறார்கள். எனவே அமாவாசை என்பது அற்புதமான நாள். பெரும்பாலான கோவில்களில் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூரில் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர், இறைவி சிவகாம சுந்தரி அம்மாள். இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகா மங்கள பிரத்யேங்கர தேவி வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இங்கு மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் காலை 10:30 மணி முதல் பகல் 2 மணி வரை நிகம்பல மகா யாகம் எனும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் செடி வராது என்பது இந்த யாகத்தினுடைய சிறப்பாக உள்ளது. இதேபோல் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் 16 வகையான பேறுகளையும் பெறலாம் என்கின்றார்கள். பௌர்ணமி அன்று காலை 11:30 மணி முதல் பகல் 2 மணி வரை யாகம் நடைபெறும். இவையெல்லாம் அமாவாசை பரிகார பூஜைக்கு சான்று. பொதுவாக பரிகாரம் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனால் தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கிறார்கள். அந்த நாள் பொதுவாக நல்ல நாள் அல்ல. ஒவ்வொரு தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் மாறும். பரிகாரத்தை செய்யும் போது மனம் ஒன்றி செய்ய வேண்டும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் முறையாக பரிகாரம் செய்பவர்கள் வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள். நாம் சங்கல்பம் செய்யும் போது கவனமில்லாமல் இருக்கிறோம். இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன்
போகிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும். அதனால்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுகின்ற போது இந்த கோவிலுக்கு சென்று பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ, சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற போது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது. நமக்குத்தான் அவர் மறைந்திருக்கின்றார். ஆனால் அவர் எந்த ஒளியிலிருந்தும் தனக்குரிய ஒளியை பெறுகிறாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் அமாவாசை என்பதை மறந்துவிடக் கூடாது. பெரும்பாலான கிரக தோஷங்களுக்கு தெய்வ குற்றங்களை விட தென்புலத்தார் குற்றம், அதாவது பிதுர் குற்றம் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். காரணம், பிதுர் குற்றத்தை நீக்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆசிர்வாதம் கிரக தோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நன்மையை செய்யும். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த நல்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் ராசியில் சனி வக்ரம் நீங்கி ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். ராசிநாதன் என்பதால் இளரை சனியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களால் இடர்பாடு வருமே தவிர அவரால் மிகப்பெரிய தொல்லை வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது தாங்க ஒரு நிம்மதி. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பும் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. சில லாபம் தருகின்ற வேலைக்கு மாறுவார்கள். அந்த வகையில் பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது புதிதாக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மாணவ மாணவிகள் மேற்கொள்ளலாங்க. ஸ்காலர்ஷிப்புடன் கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடந்தேறக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி, உங்களுடைய ராசிக்கு குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. குடும்ப உறவுகள்ல அவ்வப்போது சிக்கல்கள் தலை காட்டுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் தகராறுகள் வரலாங்க. புதியவர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க முடியாது. வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு இந்த தொழில் வேண்டாம், வேற தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணமும் ஏற்படும். இது மாதிரியான நேரங்கள்ல சிறிது சற்று சிந்தித்து ஏற்ற தொழிலை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.